ஏ பாக்கியா, எங்க அமிர்தாவும் நிலாவும்? அத்தை, நான் நிலாவையும் அமிர்தாவையும் கூட்டிட்டு போனல, அந்த சைக்கோ கணேஷ் பையன் கடத்திட்டான் அத்தை. என்னம்மா பாக்கியா, பாத்து போன்னு சொன்னனே, எழிலோட வாழ்க்கையை இப்ப நீயே அழிச்சிட்டியேம்மா. அப்படி சொல்லுங்க. ஏற்கனவே இவ செலினோட வாழ்க்கையை ரோட்ல விட்டுட்டா, இப்ப எழிலோட வாழ்க்கையை அந்தரத்துல விட்டுட்டா. இவ எங்க பெரியவங்க பேச்ச கேக்குறா? இவ இஷ்டத்துக்கு தானே ஆடிட்டு இருக்கா. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னைக்கு என் பேச்ச மதிச்சிருக்கா, இவள முதல்ல வீட்டை விட்டு வெளில துரத்தணுமா? நீ சும்மாறா கோபி. தோ, நீ வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்ல அத்தை. அமிர்தாவை கூட்டிட்டு போறது ஒரு தப்பா அத்தை? எல்லா வீட்லயும் பிரச்சனை வந்தா அம்மா தான் தீர்த்து வைப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல பிரச்சனை தலைகீழா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அம்மாவா தான் இருக்க. நீனு முதல்ல எலியில போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீயா பிரச்சனை தேடி போறியா இல்ல பிரச்சனை ஒன்ன தேடி வருதான்னு தெரியல. எப்ப பாரு இந்த பாக்கியலட்சுமி நாடகம் ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து நீ சரியில்லை பாக்கியா. அத்தை, நான் என்ன பண்ணுவேன் அத்தை? பிரச்சனை என்னை தேடி வருது அத்தை. நான் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன். அதனால என் பிரச்சனை எப்படியா தேர்த்து வச்சிருவேன் அத்தை. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளில துரத்தணும். டேய் கோபி, ஒன்னதான் முதல்ல வீட்டை விட்டு வெளில துரத்தணும். இது பாக்கியா வீடு. பாக்கியா ஏற்கனவே காசு கொடுத்து வாங்கிட்டா. நீ வெளில போடா. முதல்ல எழிலுக்கு போன் போட்டு வர சொல்லு. நம்மளுக்கு ஜெனியும் வேணாம், அமிர்தாவும் வேணாம். அவங்க ரெண்டு பேத்துக்கு நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய் கோபி, நீ ராதிகா கல்யாணம் பண்ணது கரெக்டா? இந்த பாக்கியா கூட எல்லாம் எவனா குடும்பம் நடத்துவா? எப்ப பாரு பிரச்சனையை கூட்டிட்டு வருது. ஏழ்ற மாதிரி கூட்டிட்டு வரா பிரச்சனையை. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜெனியும் வேணாம், அமிர்தாவும் வேணாம், இந்த பாக்கியாவும் வேணாமா. நீ வாய மூடுறா. அவ வேணான்னு தானே நீ ராதிகாவை கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்குடா நீ பேசுற? அத்தை, நீங்க பாருங்க நான் அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றேன்னு. நாளைக்கு இதே எபிசோட்ல அமிர்தாவை நான் எப்படி உப்பு முட்டை தூக்கிட்டு வரேன்னு பாருங்க அத்தை. உங்களுக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் பிடிக்குமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனா அந்த கோபி பையலை மட்டும் நம்பாதீங்க.